அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பாருங்கள். let h equal to set of all sequence xn belongs to L2 such that sum is in n from 1 to infinity xn by n is 1. Then h is bounded, h is closed, h is not closed, h is open. ஸோ இந்த ப்ராப்ளம் வெரி சிம்பிள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செட்டை h டிஃபைன் பண்ணியிருக்காங்க which is a subset of L2 space, அதாவது set of all bounded sequence. ஓகே, L2 ஸ்பேஸ்ன்றதுனால கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ்னு அர்த்தம். வித் நாம் வேல்யூ வந்து 1 வரும். ஓகே, let h equal to collection of all xn belongs to L2 such that sum is in n from 1 to infinity xn by n is 1 ன்னு சொல்லிட்டாங்க. then h is bounded, closed, not closed, open சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி அப்ஜெக்டிவ் டைப்பில் என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன். அது ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிட்டு வாங்க ரெகுலராக. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ப்ராப்ளம் ஒரு சிங்கிள் புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். அது எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிடும். ஸோ அந்த 200 ப்ராப்ளம் புக்லெட் நீங்கள் வாங்கி படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. அதுலேருந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் மிஸ் ஆகாமல் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த புக்லெட் வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த புக்கோட டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ என்னென்னா, ஒரு ரிசல்ட் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ரிசல்ட் it is a map from V to V, a continuous linear map, a continuous linear map on normed linear space V. Okay, then if the set h equal to collection of all x such that t of x equal to alpha for some alpha. Okay, இப்படி இருந்தா then h is closed. ஸோ இதான் அந்த ரிசல்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. t is a map from V to V, some V2, some ஏதோ V dash. இது ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ், இது ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ். t is a map from V to V dash be a continuous linear map on non-linear space V. மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். நோட் பண்ணுங்கள், மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு செட்டை கன்சிடர் பண்ணுறேன், டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த டீயில். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் த டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா. அப்படின்ற பட்சத்தில் இந்த செட்டு வந்து நான் சொல்லிடலாம்னா க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். ஸோ எக்ஸாக்டாக அதுதான். இப்போ கிவன் ஆச்சுன்னா பாருங்கள், collection of all sequence xn belongs to L2 such that summation n from 1 to infinity xn by n is 1 ன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஆல்ஃபா வந்து 1. ஓகே, உங்களோட t of xn பார்த்தீங்க அப்படின்னா summation n from 1 to infinity xn by n. ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, இது வந்து ஒரு லீனியர் மேப். ஓகே, இது ஒரு லீனியர் மேப். இப்போது இந்த லீனியர் மேப் வந்து கண்டினியூஸாக இருந்தால் நம்ம இந்த அச்சை வந்து க்ளோஸ்டுன்னு கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம கண்டினியூஸ்ன்னு கிளைம் பண்ணுறது, கண்டினியூஸ் மேப்னு எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ கண்டினியூஸ் மேப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நாம் எடுக்கிறேன், நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ்என் எடுக்கிறேன். நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ்என் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஃப்ரம் 1 to infinity xn by n. இதுக்கு நாம் எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு summation n from 1 to infinity norm of xn square into summation n from 1 to infinity 1 by n square. கரெக்டுங்களா? இந்த நாமோட டெஃபினிஷன் படி ஸ்வாட்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து இப்படி உடஞ்சிரும். கரெக்டுங்களா? அதாவது நார்ம் ஆஃப் ஏபி வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு நார்ம் ஆஃப் பி ஸ்கொயர். ஓகே, இந்த ரிசல்ட் நான் யூஸ் பண்ணுறேன், ஸ்வாட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ இது வந்து L2ல் இருக்கிற ஒன் ஆஃப் த சீக்வன்ஸு. L2ல் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபைனட் ஆகிடும். இந்த சீக்வன்ஸோட சீரியஸ் வந்து ஃபைனட் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து ஃபைனட். அப்போது நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனட்டுன்னு ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் டி இஸ் பவுண்டட். கரெக்டுங்களா? ஸோ இதிலே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு வரேன், அதையும் கவனிச்சிட்டே வாங்க. டி இஸ் பவுண்டட். இப்போ நான் லீனியர் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னென்னா, டி இஸ் பவுண்டடாக இருந்தால், டி இஸ் பவுண்டட் அப்படின்னா இஃப் ஒன் ஒன்லி இஃப் டி இஸ் கண்டினியூஸ். ஓகே, இந்த ரிசல்ட். அப்போது நம்ம பவுண்டட் கொடுத்துட்டோம், அதனால் டி கண்டினியூஸ் ஆச்சு. டி கண்டினியூஸ் ஆனதால், கண்டினியூஸ் லீனியர் மேப்புன்றதால
இந்த செட்டை வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது இப்போ க்ளோஸ்டுன்னு ஆகிடுது. ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ புரியுதுங்களா? ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் டிஸ்கிரிப்ட் டைப் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் இந்த ஆர்டரில் கேட்பாங்க. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும். பட் என்னென்ன ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்றது நீங்கள் பேசிக்ஸுக்கு நீங்கள் கொடுத்துடணும். பிஃபோராக இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் நோட் பண்ணிடணும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவேன். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஓகே, நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.